இப்படி கையை வச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி கை வைக்க போகிறீங்களா? ஃபேஸில் ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டேன். பண்ணியிருக்கேன். சில பேர் பண்ணாமல் இருப்பாங்க. அவர் என்ன சொன்னார் மேம்? அவர் இல்லை, நம்ம பாட்டு மேக்கப் உங்களுக்கு ஹேர் ஸ்டைலுக்கு வந்துடும். சொல்லிட்டாரு ஃபோனில் சட்டிலாக போடணும், கிளாமர் மட்டும் கிளாஸ் லுக் வேணும் அப்படின்னாரு. ஹேர் ஸ்டைல் அவர் தான் காட்டுறாரு, இந்த மாதிரி பண்ணிடுங்க உங்களுக்கு. நம்மளே போய்க்கலாம், பார்க்கலாம். நல்ல மரியாதையே எனக்கு போச்சு. ஒரு சின்ன ஒரு மரியாதை சொல்லியிருக்கிறேன். ஓ, அப்போ அதை விட கேட்கலாம். ஆமாம், சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்களா? கதை மட்டும் மேம் அண்டர்ஸ்டாண்ட் புரியா மேம்?
ஆமாம், எனக்கு ஏன்னா அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் தெரியாது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எனக்கு சாலிகிராம ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியாது, நீ தான் கூட்டிகிட்டு போகணும். ஹலோ. அதான் கொஞ்சம் தான் சொல்லிட்டு சொல்லவும் அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் இப்போ போயிடுவார், பாப்பாவுக்கு திரும்பி 4 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் அக்கா பண்ணிட்டு, அதனால் போயிடுவார். கொஞ்சம் எனக்கு ஓகே. சரி ஓகே. எங்கள் மாமாவுமே அதான் சொன்னார். சரி ஓகே. சரி ஓகே. சரி மேம் இது அப்படியே தானே ஸ்பீடில் வைக்கிறதுனால இல்லை எதுடா? ஓகே சாப்பிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் மாதிரி இருக்கணும் எங்களுக்காக. ஸோ நீ இங்கே இது நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டில் கால் பண்ணி இப்போல்லாம் மாத்திரை கிடக்குறாங்க, நீ வேற ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாம்பார் ஊற்று அம்மா ஐயா கொடுத்தேன் அந்த சாம்பாரை மட்டும் நான் சாப்பிடலாம். 4 வாய் வச்சுட்டு இல்லை சார் முடியல, வாட்டர் பாட்டில்லாம் எடுத்து ஒழிச்சு. பரவாயில்ல, நீ ஏதோ பரவாயில்ல எப்படி சொல்கிறது, அப்படியே நான் திரும்பி போகிறேன்னு போகாமல் ஏதோ நான் 5,000 ரூபா கட்டிட்டேன் வீட்டில். நான் தான் கட்டிட்டேன். என் வீட்டில் என்ன சொன்னாங்க, வேணாம் அம்மா போனால் போயிட்டு போய் கிளம்பி வந்தாங்க. மற்ற இவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க, உனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் ரெட்டில் இருக்குங்க ஃபுல்லில் தான் இருக்கு. ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். என் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, மூவிக்கு போறியா, மூவிக்கு நீங்கள் போய் பார்த்தாலே உனக்கு தான் தெரிஞ்சு. அப்படிதான் நான் ஆகிப்போச்சு. ஆனால் உண்மை தான் மூவிங், அதனால தான் அவ்வளோவா அந்த ஃபீல்டில் போகிறதுக்கு என்னால பயப்படுறது. அதான் இல்லையா? அதான் க்ரீன் கலர் ஆகி மறுபடியும் ரெட் ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல. ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம். இல்லை கொஞ்ச நேரம் ஆகட்டும். வீட்டில் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா செத்துரு, எங்கேயாவது உள்ளது வச்சு வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்னு. கரூரில் என்ன ஃபேமஸ்? ஏதாவது வந்துடும் வாயில். வந்ததுலேருந்து தின்றதுல நான் அதெல்லாம் அன்றைக்கீங்க.
பூண்டு சுண்டல் சாப்பிட்டுக்கலாமா? என் நேரம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் தான் வேலை செய்வார். ஐயோ உங்கள் வீட்டுக்காரரு நீ நானும் ஒன்றா வந்தாலே பக்கத்தில் தான் வேலை செய்வார். எப்படின்னு எனக்கு புரியல. இல்லை இல்லை மேம், இங்கே வரல. வடபழனி தான் சொன்னார் காலையில். அப்புறமா இங்கே இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் செய்கிறார். ஆமாம் மேம், இல்லை உங்கள் கூட வரும்போதே வீட்டுக்காரர் பக்கத்தில் கேட்டு என்ன நினச்சிட்டு இருக்க? அது என்னது? அது எப்படி உனக்கு அங்கே மட்டும் நாங்கள் வேலை பார்க்கும்போது மட்டும் நீ எங்கள் பக்கத்துலேயே வேலை பார்க்குறது என்ன காரணம்? அவன் ஏதாவது மொக்கையாக லவ் பண்ணுவான், எல்லாம் தேவையில்லாமல் ஏதாவது சொல்லுவான். அப்புறம் வேலை உனக்கு எப்படி அப்படி கிடைக்குது? வீட்டில் நான் மட்டும் வரமாட்டேன்டா சொல்லுவேன். ஏன்னா என் பையனை கூப்பிட்டு சசி வேற வந்து திட்டிட்டு போகிறான் நேற்று. என்ன சசி நான் என்ன சொல்கிறது? என் வீட்டுக்கார சொல்லுவேன், உனக்கு உடம்பு சொல்லி என்ன ஆகுது தெரியாது, எனக்கு பின்னாடி வண்டியில் உட்காந்து வர நீ, நான் போகிற கூட்டின்னு வரோம், அப்புறம் நீ இங்கே பார்த்து தூங்கு, நைட் வரைக்கும் தூங்கு, யாருக்கு எழுத போகிறேன். நேற்று கரண்ட் போயிடுச்சு, வந்து கூட நான் இன்னும் லைட்டாக இருக்கு, எடுக்க முடியல. நான் சொல்கிறதுல தெரியல போனேன். இப்படி இருக்க முடியல, நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், அப்புறம் நான் பண்ணுறதுனே தெரியல. உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களா அந்த இதுக்கு? என்ன கேரக்டர்? செகண்ட் ஹீரோ. யார் ஹீரோனி? புரியல. யார் ஹீரோவா? வைபவ். யோகி பாபா. ஐயோ சரி மேம், அப்படி சொல்லுங்க, காதில் விழுந்துச்சு. ஐயோ, காதல் செக் பண்ணுப்போ. வைபவ். எனக்கு தெரியாது சார். வைபவ் தெரியாதா? கப்பல் நிராதமான் கண்ணு பார்க்கல. இப்போ ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்? சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நேற்று. தெரியாது. மூவிலாம் நாட்டில் இருக்கணும், பார்க்கறதுல கிடையாது. லவ் பண்ணும்போது சினிமா தேட்டரா போக வேண்டியது. அப்படியும் போக மாட்டேன் நான், இப்பயும் போட மாட்டேன். தேட்டருக்கு போகிறதே எனக்கு பிடிக்காது. அதுக்கு பதிலாக பீச்சில் போயிட்டு தூங்கணும். பீச்சில் போயிட்டான். பீச்சில் போய் விளையாடுறோம், அதான் தேட்டருக்கு போகிறதே எனக்கு பிடிக்காது. வாய்ப்பு எப்படி தேடி போனீங்க? இல்லை அக்கா வீட்டுக்காரர் மூலியமாக தான் கிடைச்சது. அவங்க அனுப்புவாங்க. எல்லாமே எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நாள் பெரிய ஸ்டார் ஆகிட்டீங்கன்னா எங்களையும் மேக்கப் ஃபஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன இது பண்ணது நீங்கள் தான். எங்களையும் கூப்பிடுங்க. சரி ஆயிட்டா. அப்படி கிடையாது, இவ்வளோ நடந்து பயந்துடாம நான் பார்த்தேன். அது ஒரு தைரியம் இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, கன்ஃபார்ம் எனக்கு ஜெயிச்சிருக்கேன். நான் வந்து ஓடிடுவேன். நான் ஐயோ அத்தடி வேற ஓட்டத்துக்கு வர எங்கள் மாமாவை தான் சொல்கிறது, போதும் கிளம்பி வானமா நான் பறந்துட்டு இருக்கு, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறேன். அம்மா இன்னைக்கு சட்டம் பெண்களுக்கு தான் இருக்கு. சொல்லுவேன். சில பேருக்குங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஐயோ ஆமா அப்படிதாங்க. இப்ப பொண்ணுங்க வெளியில சொல்லாம இருக்கிறதுனாலதான் என் வைப் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கும் கேட்கறதுக்கு மேம், என் வைப் இல்லாமல் போயிடுச்சு. நேற்று ஒன்று சொன்னால் இன்னும் என்னால் முடியும். பாடாண்டு போயிருந்தேன். நான் கிளியர் இருக்கிறேன். இருக்குங்க கேட்கறதுக்கு. ஆமாம் மேம், எனக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நல்லது இது ஃபஸ்ட் டைம் மேம்.
நேற்று சொன்னார். ஆமாம், எப்போவுமே இன்னொருத்தங்க தான் எனக்கு சொல்லுவாங்க. டேரெக்டாக எனக்கு பண்ண மாட்டார் அவரு. இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க நினைப்பாங்க யாருன்னா நம்ம தீபா நீ போனல. ஆமாம்மா, அவங்களுக்கு தான் அவங்க தான் இங்கே வந்து பண்ணுவாங்க. அது சரியா? ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. இப்போ என்ன மாதிரி தான் அவங்களும். அவங்க பொண்ணா பார்க்கலையே. பொண்ணாக தான் பார்த்தாங்க. ரைட்டு, ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. என்னால் ரொம்ப இருக்கவே முடியல. உடம்புல என்னத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டான். ஏதோ பர்ஃபியூம் மாற்று மருந்து கொத்து முடியல. ரூமே கடவுளே கரெக்டாக. நான் தானே கூப்பிடணும். நான் இந்த மாதிரி நேரங்களில் என்னால் ஜீரணிக்க முடியலன்னா கரெக்டாக தான் கூப்பிடுவேன். நான் ஏசப்பா மற்ற நேரம்லாம் முருகானுவேன். இந்த மாதிரி தாங்க முடியலன்னா நான் இயேசுவேன்றுவேன். கண்ண முடியல. அவர் வந்து மட்டும் என்ன பண்ண போறாரு தெரில, அது அப்படியே சுற்றினா சொல்லி கடவுளே கரெக்டாகன்னு சொல்லி பழகிட்டேன். ஆனால் பாவம் இல்லை, எத்தனை பொண்ணுங்க அதான் சொல்கிறேன். பயந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க. டைம் கொடுப்பாங்க. இதே மேக்கப்லேயே டச்சப் பண்ணி ஆமாம், இதே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு மாமா பேசுறாரு. அம்மா பேசுறாரு. ஷாருக் கான் பேசுகிறாங்க, அதை மட்டும் கேட்குறது. ஷாருக் கானுக்கு ஜோடி நடிக்கிறேன். நல்லா பாருங்க. அப்படியா சார்? மேடம் அசையாமல் இருந்தேன்னு கேள்வி பார்த்துட்டீங்க. ஐயோ, லென்ஸ் வைக்க சொன்னாங்களா? லென்ஸ் வந்து இந்த ட்ரெஸ்க்கு வைக்க வச்சிடலாமா, கிளாமருக்கு வைக்க? சரி விட்டுருங்க, கேட்டுக்கலாம். லென்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜில் அவங்க அவர்கிட்ட பேசணும். இதில் அவர் கொடுக்குறதா இதில் தேவையில்லைன்னு தான் சொன்னாங்க. எடிட்டிங்கில் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஏற்ற மாதிரி எடிட்டிங் போட்டுக்கிறோம்னா நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்லை மேக்கப் முடியல. முடியல. முடிச்சா அப்புறம் தான் டெஸ்ட் எடுக்கணும். சரி ஓகே, பட் நான் இந்த கூப்பிட்றேன். சாரீக்கு வந்து ஆலிவ் கிரீன் பேக்ராப் வச்சுருக்கோம், அது மேட்ச் ஆகுதுன்றது மட்டும் தெரியும். சரி உங்க வரட்டும், நான் காஸ்டியூம் பெஸ்ட்டாக தான் இப்போ பார்க்குறேன். ஃபேஸ்புக் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஹேர் ஸ்டைல் சொல்லவே இல்லையே நீங்கள். ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலாக ப்ரீடிட்டபிள் எடுத்து அது பின்னாடி போதும். ஓகே, பின்னல் வரணுமான்னு பின்னாடி கேட்குறேன். வேணாம், பின்னாடி தெரியப்படுது. ஃப்ரண்ட் லுக் தான் உங்களுக்கு எல்லாமே. ஓகே இந்த ட்ரெடிஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஃப்ரண்ட் லுக் தான். சரி. அடுத்து வந்து வெஸ்டர்ன், அதுக்கு மட்டும் தான் எல்லாமே வந்து பேக் ஹார்ட்ஸ் எல்லாமே ஓகே தெரியாது. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் விட்டுறீங்களா மேம்? டெஸ்ட் மட்டும் பார்த்துறேன். ஆர்னமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கணுமா? ம் கொண்டு வரலையா? என்னங்க? சொல்லவே இல்லை சார். நீங்கள் சாரி இது மட்டும்தான் சொல்லுவீங்க. அம்மா உனக்கு சாரின்றேன், பட்டு சாரின்னு சொல்கிறேன். சரி. இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கொண்டு வருவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்லக்கா வந்ததுமே. கேட்டீங்க? எனக்கு தெரியும், அது பாரு இது வரைக்கும் செட்டு கொண்டு வந்தது. நாங்கள் சொல்லியிருந்தா என்கிட்ட நிறைய இருக்கு, நானே கொண்டு வந்திருப்பேன். பாஸ் நீங்கள் இதெல்லாம் மாற்றி மாற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்போ இது ஒரு சார் நீங்கள் சொல்லல சார். மேம் கண்ணு மூடிட்டே பேசுங்களா? ஒவ்வொன்றும் ஞாபகப்படுத்துனீங்கல்ல, நெயில் பாலிஷு இது இதுன்னு. நெயில் பாலிஷ்லாம் நெசசரியாக கொண்டு வர்றது. அது ஓகே சார். நீ ஜுவல்லரி செட் எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு வருவில்ல. வெஸ்டர்னுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ எடிட்டிங்கில் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? இவங்க கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். நீ அதை என்கிட்ட சொன்னியா? இவங்க கொண்டு வருவாங்களான்னு நீங்க கேட்டியா? கடை இருக்குமாக்கா? கடை இங்கே இருக்குமா? 2 வந்துருச்சு. இல்லை மேம், நான் எடிட்டிங் ஆட் பண்ணிக்கிறேன் மேம். டைம் ஆகிடும். யார்கிட்ட இப்போ பேசணும்? ஆஃபீஸ் அட்ரஸ்
சரி சரி போயிட்டு வரீங்களா? ஒரு வாட்டி இந்த டெஸ்ட்டுக்கு சொன்னார். காஸ்டியூம் மட்டும் பார்த்துறேன். காஸ்டியூம் பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்துக்கலாம், ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். போயிட்டு வரீங்களா? ஒரு நிமிஷம். அது எனக்கு கரெக்டாக இருக்கமா? நான் திருப்பத்தூர் காரம் இருக்கல. ஒரு நிமிஷம். பில்டருக்கு எவ்வளோங்க? 8 ஸ்டார்ட். ஹெச்டினா ஹெச்டினா 15. எங்க அவங்க கல்யாணம் பண்ணுறீங்களா? குழந்தை இருக்குடி 2. எனக்கு 2 குழந்தை இருக்கு. நல்லா கேட்டாங்க. இருக்கா? சூப்பர். 4 பட்டேன். ஆனால் என்னை பார்த்தா அப்படி தெரியல. தெரியுதா? தெரியுது. யாரும் கேட்பேன் இந்த பார்த்தீங்களா? அப்படிதான் வேணுமா? நீங்கள் சொல்லுங்க, எனக்கு தெரியுதா? ஸ்ட்ரெச் மார்க் ஸ்ட்ரெச் மார்க் பார்த்து தான் நானும் அதை கண்டுபிடிச்சேன். வயிற்று பார்த்து தான் நானும் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை, கண்ண முடிக்கிறேன். 7 வயசுல ஒரு பாப்பா. படிக்கிறாங்களா? ம். ஓகே. நீ எல்லாத்துக்கும் ஓ சொல்லிட்டுருக்க. 4 o'clock ஷூட்டுக்குள்ளே அவங்க அடுத்த ஷூட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்குள்ள ஓ இதில் வீடியோ வேறு பண்ணுறா? நீ கொண்டு வரலையா? காலேஜ் அவளுக்கு சூப்பர். ஸ்ப்ரே வேணும். ஸ்ப்ரே வேணாம் கொடு. வேண்டாம். ஃபோட்டோஸ் நாளைக்கு ரெடி ஆயிருமா? லாஸ்ட் டைம் பண்ணோம்ல. ஓ, இன்னும் முடியலையா அது? கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு ஃபேஸை கொஞ்சம் வந்து பொக்கையே மாற்றணும். ரொம்ப ஒல்லியாக இருக்குது ஃபேஸ். ஆமாம், ஒல்லி தான் அந்த பொண்ணு. ஃபேஸ் ரொம்ப ஒல்லியாக இருக்கா. அந்த லுக் நம்ம மேக்கப்லாம் பண்ணாது ஹைட் பார்த்து தெரியாது. அது இல்லாமல் லென்ஸ் ஆட் பண்ணோம் கொஞ்சம். ஓகே. அந்த லென்ஸ் அந்த பொண்ணு பிடிக்கிற போல. ஓ. நான் ஆட் பண்ண சும்மா சாம்பிள் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாத பொண்ணு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். திரும்ப வேறு கலர் அந்த பொண்ணை கேட்டு மாற்றிடணும். நாளைக்கு முடியும். நாளைக்கு நம்ம பண்ணி ஒரு 15 days மேம். அது ஆமாம், எப்போ பண்ணோம்? எப்படி இருந்தாலும் 15 days இருக்கு. அவங்க பேமெண்ட் பண்ணது தெரிஞ்சுங்க. ஆமாம், இப்போ கையில் கொடுத்தீங்க பேமெண்ட்டு, அதனால உங்களுக்கு தெரியாது. அது இல்லைனாலும் ஷூட் முடிச்ச 3வது நாளே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க. சரி போஸ்ட் போட்டிங்களே. இதுதான் நம்ம 2க்கும் டிஃப்ரென்ஸ். இதை கொஞ்சம் கிரேட் பண்ணது. க்ரீன் இது எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் போட்டது கிரேட் பண்ணாமல் பேக்ரவுண்ட் பாருங்கள் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்ல கலர். பேக்ரவுண்டில் இருக்க ஃபேஸு ஃபேஸ் அதுக்காக தான் நான் சொன்னேன் கிரேட் பட்டு. அது இல்லாமல் நீங்கள் சின்னதாக வேறு போட்டிருக்கீங்க, ஸ்கொயராக ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கல்ல மேம். ஆமாம்.